வெல்கம் டு ட்ராவல் வியூ. நாம இன்னைக்கு பார்க்க போகிறது கரிகாட் வியூ பாயிண்ட். இது வாகமன் டவுன்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம அங்கே தான் போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம வாகமன்லேருந்து கரிக்காடு போகிறதுக்கு நம்ம ஜீப்பில் தான் போகணும். அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு தான். நாம வாகமன்லேருந்து 5 மணிக்கெல்லாமே கிளம்பிட்டோம். ஆனால் அந்த டைமில் நம்ம வீடியோ எடுக்க முடியல. ஃபுல்லாகவே மிஸ்டாக இருந்தது. அம், அதனால நம்ம காலையில் எதுவும் வீடியோ எடுக்க முடியல. இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரோடு வந்து நார்மலா தான் இருக்கும். அ அ அது அந்த இடத்துக்கிட்ட போறப்ப மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாவே ஆஃப் ரோடு தான். வாகமன்லேருந்து கரிக்காட் வியூ பாயிண்ட் போறதுக்கு உங்களுக்கு 30லேருந்து 40 மினிட்ஸ் எடுத்துக்கும். இது ஆஃப் ரோடுனால அ அ கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா, நம்ம அத என்ஜாய் பண்ணலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்லா அட்வென்ச்சரா இருக்கும். இப்ப எங்க ஜீப் அந்த ஆஃப் ரோட்ல தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரோடு எப்படி இருக்குங்கிறது. இங்க நெறைய வீடு இருக்கு. அவங்களுமே இந்த மாரி ஜீப்ல தான் இங்கெல்லாம் போக முடியுது. அ இங்க நெறைய யானை கிராஸ் ஆகும்ன்னு சொல்றாங்க. லாஸ்ட் வீக் நெறைய யானை இந்த இடத்துல இருந்திருக்கு. ஆனா நம்ம இப்ப எதுவும் யானைய நம்ம பார்க்கல. இப்ப இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஜீப் நல்லா வேகமா இப்ப போகுது. ஏன்னா ரோடு உங்களுக்கு வந்து நார்மலா இருக்கிற மாரி இருக்கும். அ இந்த 2 சைடுமே பார்த்தீங்கன்னா, புல் மாரி வளர்ந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா, லெமன் கிராஸ்ன்னு சொல்றாங்க. ஆ அது இல்லாம நல்லா மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கு. நேத்தி நல்ல மழை. ஆனா இன்னைக்கு அவ்வளவா மழை கிடையாது. நாங்க இப்ப கரிக்காட் வியூ பாயிண்ட் வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இடுக்கி டேம் பேக் சைட் வியூ தெரியும். நம்ம இங்கேருந்து பார்க்குறப்ப ஒரு ஆறு மாரி தான் தெரியும். அந்த இடுக்கி டேமோட வியூவு. அ இப்போ வந்து ஒண்ணும் மிஸ்ட் அதிகமா இல்ல. மிஸ்ட் இருந்தா நம்ம அந்த வியூ கூட பார்க்க முடியாது. நேத்து எல்லாமே நல்ல மிஸ்ட்டு. ஆனா இன்னைக்கு அவ்வளோ மிஸ்ட் இல்ல. அம் வாகமன்ல கண்டிப்பா பார்க்க வேண்டிய இடம் இந்த இடம். இங்க நல்ல வியூ பாயிண்ட் இருக்கு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சரி, நம்ம இங்க வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்க இப்ப காலையிலே இங்க வந்துட்டோம். இங்க யாருமே இன்னும் வரல. நாங்க தான் இங்க ஃபர்ஸ்ட்டு வந்திருக்கோம். அ இன்னும் டைம் ஆக ஆக உங்களுக்கு நெறைய க்ரவுடு வர ஆரம்பிச்சுருவாங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாருக்கும். காலையிலே பார்த்தீங்கன்னா, சாரல் மழை இருக்கு. சாரல் மழை பெஞ்சிருக்கு. அதனால வந்து இந்த இடம் ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா கிரீனரியா இருக்கு. அந்த இடுக்கி டேமோட பேக் சைடு நம்ம பார்த்துட்ருக்கோம். நல்லாருக்கும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப அமைதியாவும் இருக்கும். நம்ம வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் இந்த இடத்துல.
நம்ம அடுத்ததா பார்க்க போறது வெள்ளாரஞ்சிட்டா டனலு. அங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸும் இருக்கு. நம்ம ரிட்டர்ன் போறதும் ஆஃப் ரோடு தான். அ நம்ம இந்த பேக்கேஜில வந்து 3 இடத்த பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கரிக்காட் வியூ பாயிண்ட்டு, அடுத்தது வெள்ளாரம்சிட்டா டனலு, லாஸ்ட்டா அ சூசைட் பாயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. மொத்தமா 3 இடத்த நம்மளுக்கு இந்த ஜீப் ரைட்ல காமிப்பாங்க. இதுக்கு டோட்டலா பார்த்தீங்கன்னா, 2000 சார்ஜஸ் பண்றாங்க பெர் பெர்சனுக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு குரூப்பா வந்திருந்தீங்கன்னா, நீங்க பேசலாம். ரேட் வந்து கம்மி பண்ணி பேசலாம். இப்ப நாங்க வந்து இந்த இப்ப வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சீசன். அதனால ஒண்ணும் ரேட்லாம் ஒண்ணுமே குறைக்கல. இது வந்து ஃபிக்ஸட் ரேட்டா தான் வந்து அவங்க சொன்னாங்க. எனக்கு நேத்து பார்த்தீங்கன்னா, எந்த ஜீப்புமே கிடைக்கல. ஏன்னா, மொத நாளே எல்லா ஜீப்புமே புக் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு இங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் நைட்டு ஒரு 11:00 ஒரு ஜீப் அரேஞ்ச் பண்ணி குடுத்தாரு. பார்த்தீங்கன்னா, எதுக்குல ஜீப் வருது? இவங்க எல்லாமே இப்ப இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இனி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருமே வர ஆரம்பிச்சுடுவாங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட்டு அங்க போயிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கோம். இந்த இடம் தான் வெள்ளரஞ்சிக்கம் டனல்னு சொல்றது. இங்க பார்த்தீங்கன்னா, சின்னதா ஃபால்ஸ் இருக்கும். இந்த ஃபால்ஸ்லேருந்து போற தண்ணி தான் அந்த டனலுக்குள்ள போகும். அந்த டனல் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் இருக்கும். அந்த டனல்ல போய் நம்ம ஃபோட்டோலாம் எடுக்கலாம். நாம அங்க போகல. அ இங்கேருந்து போற தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா, இடுக்கி டேமுக்கு தான் போகுது. இங்க குளிக்கலாம். நம்ம குளிக்கல ஏன்னா காலையிலலாம் நம்ம குளிக்கல. இன்னும் டைம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வருவாங்க. அவங்க எல்லாமே இங்க வந்து குளிப்பாங்க. நாம இப்ப அடுத்ததா போறது சூசைட் பாயிண்ட் வியூ. இது பார்த்தீங்கன்னா, வாகமன் டவுன்ல தான் இருக்கு. இப்ப ஆல்ரெடி நம்ம வந்து கரிகாட் வியூ பாயிண்ட், அடுத்தது வெள்ளரம்சிட்டா டனல் அதெல்லாமே பார்த்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா வந்து வாகமன் டவுனுக்குள்ளே தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பலாம் ஆஃப் ரோடு இருக்காது. நார்மல் ரோடு தான் இருக்கும். அந்த இடம் பார்த்தீங்கன்னா, நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு. இப்ப வந்து சம்மர்னால உங்களுக்கு நல்ல வியூ வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். நான் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, ஜூலைல வந்திருந்தேன். அப்ப எல்லாமே ஃபுல் மழை பெஞ்சது. அதனால நம்ம அந்த வியூலாம் ஒழுங்கா பார்க்க முடியல. இப்ப வந்து நல்லா பார்க்கலாம். நம்ம இப்ப அங்க தான் போயிட்டுருக்கோம். இப்ப இங்க ரீசென்ட்டா ஒரு படம் ஷூட்டிங் எடுத்தாங்களாம். அதுக்கான செட்டு தான் இது. அதெல்லாமே இப்ப பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க நெறைய படம் வந்து ஷூட்டிங்லாம் எடுப்பாங்களாம். அ அ இப்ப நெறைய இங்கலாம் பார்த்தீங்கன்னா, செட்டு நெறைய போட்டுருக்காங்க.
நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது தான் சூசைட் பாயிண்ட். இத வந்து மூன் பாறைன்னு சொல்லுவாங்க. இது வந்து வி வடிவுல இருக்கு. இது ஒரு பள்ளத்தாக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கொஞ்சம் நம்ம சறுக்கி விட்டா கூட நம்ம கீழ விழுந்துருவோம். ஏன்னா, இது ரொம்ப அ ரொம்ப ஆபத்தான இடம்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. அது வந்து கீழ இருக்கு. இப்ப அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல தண்ணி இல்ல. அதனால நம்மளுக்கு அந்த வியூ நம்மளுக்கு சரியா தெரியல. இதுவே நீங்க வந்து மழை மழை காலத்துல பார்த்தீங்கன்னா, அந்த ஃபால்ஸ்ல நெறைய தண்ணி வரும். ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அடுத்து நம்மள வாகமன் டவுன்ல ட்ராப் பண்ணிடுவாங்க. இந்த இடமெல்லாமே சுத்தி பார்க்கறதுக்கு உங்களுக்கு 2 டூ 3 ஹவர்ஸ் தான் ஆகும். நான் எவ்வளோ பே பண்ணேன் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிடுறேன். எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.